மூன்றாவது திருக்குறளின் விளக்கம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வருவார். இதில் மலர் என்ற ஒரு சொல்லியிருக்கிறது, மிசை என்ற ஒரு சொல்லியிருக்கிறது, மான் என்ற ஒரு சொல்லியிருக்கிறது. மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இது 3 நிமிஷத்தில் சுருக்கி உங்களுக்கு இந்த திருக்குறளை விளக்கம் சொல்கிறான். மலர் போன்ற இதயத்தை உடையவன் மனிதன். எப்படி சார்? நாம் ஆசை, கோபம், பாசம், பற்று இவையினால் மனதை கல்லாக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். மனம் என்பது உண்மையிலேயே மென்மையால் மலர் போன்ற ஒரு விஷயம் மனது. இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறுத்தை இருக்குது. தனக்கு சிறுத்தைக்கு கீழே ஒரு 4 குட்டி படுத்திருக்கு, சிறுத்தை குட்டி. அப்பொழுதுதான் ஈன்றது. அதுக்கு பசி வந்து விட்டது குழந்தையை ஈன்றவுடன். உடனே தான் குழந்தையை அடித்து பிடிச்சி கிழிச்சி திங்குமா. அப்பேற்பட்ட 5 அறிவு படைத்த மிருகம், புரியுங்களா? அதுக்கே தன் குழந்தையை பிடித்து திங்க எண்ணம் வராது. அது மேல் பாசம் வந்து விட்டது. ஆனால் 5 அறிவு படைத்த மிருகத்துக்கு இந்த மாதிரி குணம் என்றால் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மனம் எப்படி இருக்கும்? மலர் போன்று இருக்கும். அந்த மலரில் வந்து தங்குவோன் தான் இறைவன். மலர் மிசை ஏகினான். ஏகினான் என்பது இறந்த கால வினைத்தொடர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குடும்பத்தோடு சினிமாவுக்கு கிளம்புறீங்க. பொண்டாட்டி மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பா, பிள்ளைங்க எல்லாம் காலில் இருக்கான். வா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சட்னு இந்த வந்துட்டேன்பா. வந்துட்டாளா காருக்குள்ள மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கா. வந்துடுவா. விரைந்து சேருதேன். நீ நினைத்த வடிவோடு விரைந்து சேருதலின் அப்படிம்பார் பரிமேல. கடவுளை நீ எப்படி வணங்குகிறாரோ அதே உருவத்தோடு உன் மனதில் வந்து இறங்குவார். இதுதான் இந்த திருக்குறளுக்கு விளக்கம். மலர் மிசை ஏகினான். மலர் போன்ற இதயம் உடைத்தவன் மனிதன். ஒரு மிருகத்துக்கு தன் குட்டிகள் மேல் பாசம் வந்து அதை அடித்து கிழித்து திங்காமல் மற்ற ஜீவராசிகளை கிழித்து தின்னும். 5 அறிவு படைத்த மிருகத்துக்கே இந்த குணம் என்றால் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு எப்பேற்பட்ட குணம்? அதில் இறைவன் வந்து தங்கக்கூடிய இடம். புரியுங்களா? ஏனால் மானடி சேர்ந்தால் இதில் என்ன தெரியுமா? விரைந்து சேர்தலின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். மனம் தெளிவாகவும் உண்மையாகவும் அறரூபமாகவும் இருந்தால் கடவுள் நீ கோயிலில் போய் வணங்கவே வேண்டாம். உன் இதயத்தில் தங்குவார். நீ கேட்டதை கொடுப்பார். நீ நினைத்ததை நடத்தி வைப்பார். மொத்தத்தில் சுருக்கம் அவ்வளோதான். 3 நிமிஷத்தில் அவ்வளோதான் சுருக்கமும் சொல்ல முடியும்.